ஹை டேஸ் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செகண்ட் டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளீச் கிளாஸ் பார்க்கலாம். என்ன ப்ளீச் எத்தனை வகையாக இருக்குன்றதை பார்த்துலாம். முதல்ல வந்து 3 வகையான ப்ளீச் இருக்குது. ஒன்று பவுடர் ப்ளீச், க்ரீம் ப்ளீச், லாக்டோ ப்ளீச். இப்படி ப்ளீச்சை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பவுடர் ப்ளீச். பவுடர் ப்ளீச் எப்படி இருக்குன்னா இப்படி தான் உங்களுக்கு பாக்கெட்டில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ப்ளூ கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கும். இது நான் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பவர் போயிடும். அப்படியே நம்ம உள்ளெல்லாம் காற்று போச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதனால் நான் வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ வந்து போட்டு யூஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காம போயிடும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வித் அமோனியா வித்தவுட் அமோனியான்னு இருக்கும். இதில் அது வந்து வித் அமோனியா அப்படி இருக்குன்னா நீங்கள் அமோனியா சேர்க்க வேண்டியது இல்லை. வித்தவுட் அமோனியான்னு இருந்துச்சுன்னா அமோனியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெண்டுமே சேர்க்கணும். வித் அமோனியான்னு வந்துச்சுன்னா அமோனியா நம்ம வந்து சேர்க்க வேணாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும் நம்ம தேவையான அளவு போட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கலக்கி நல்லா அப்ளிகேஷன் கொடுத்தா போதுமானது. ஒரு ஹேர் கண்டெய்னர் பாட்டில் போட்டு இந்த மாதிரி நான் டைட் பண்ணி வச்சுருவேன். இது நம்ம வேணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்க்கு தேவையான பவுடர் ஒரு 2 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்பூனுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அமோனியா வந்து 8 ட்ராப்ஸ் கலக்க போகும். அமோனியா ஒரு ஸ்பூனுக்கு 8 ட்ராப்ஸ். நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெச்பி வந்து தேவையான அளவு நம்மளுக்கு ஃபேஸில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம இதை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ணுக்கு வைக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர், காட்டன் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி கட் பண்ணி தேவையான அளவு வச்சுட்டு கண் மேலே வைக்கிறதுக்காக ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி 2 ஹை மேலேயே வச்சிடணும். இல்லைனா கண் வந்து எரிச்சல் எடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தலாம். இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, கிளென்சிங் மில்க் போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளீச் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ப்ளீச் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே ரோஸ் வாட்டரில் நீங்கள் காட்டன் டிப் பண்ணி டக்குன்னு கண் மேலே வைக்கணும். அப்படி இல்லைன்னா கண் வந்து ரெட்டிஷாக ஆகும், எரிச்சல் இருக்கும். அது வந்து உடனே பண்ணிடணும். இப்போ ப்ளீச் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் ஒத்துக்குமா, நம்ம எல்லாருக்குமே பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, பிம்பிள்ஸ் ஸ்கின்னுக்கு மட்டும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி உங்களுக்கு டவுட் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கின்னில் டச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கழுத்தாண்ட கொஞ்சம் பேட்ச் மாதிரி போட்டு நீங்கள் அவங்களுக்கு நமச்சல் இறைச்சல் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தியரி தான் பார்த்துருக்கோம். செய்முறை விளக்கத்தோடு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டியர்ஸ்.